அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இந்த சைடு வந்து குட்டி கிச்சன். நீங்க சமைச்சீங்க அப்படின்னு கேட்கலாம். பட் நாங்கெல்லாம் ஒன்றும் சமைக்கல. அதான் இட்டாலியன் அண்ட் மெடிட்டரேனியன் மிக்ஸ் பண்ணதா சொன்னாங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. அப்படியே ஜம்ப் பண்ணலாம். பண்ண செத்துருவேன். அவனை பொறுத்த வரைக்கும் அது கிட்டார் வீணன்னு சொல்லாம இருக்க வரைக்கும் ஓகே. அதான் ஏதோ ஒன்று வச்சிருக்கான். ஸோ ஃபைனலாக நம்ம பாலி வந்துட்டோம். பேடிஃபில் முன்னாடி நம்மளுக்கு தங்கியிருக்க ஸ்டே ஸோ இப்போ இந்த ஸ்டேவை நம்ம டூர் காமிச்சிடலாம். ஓகேவா? என்ன எடுத்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக சப்ஜெக்ட்குள்ளே போயிட்டேன் பார்த்தீங்களா? அதான் யூஸ்வலாக பாலியை பார்த்து கேவலமாக பேசுகிறேன். எங்கள் ஊர் கோயம்புத்தூர்ல இருக்கு, பொள்ளாச்சியில் இருக்கு. இல்லை நான் சொல்ல மாட்டேன், கேவலமாலாம் பேச மாட்டேன். இவர் சொல்கிறாரு. சரி வாங்க நம்ம வந்து நம்ம ஸ்டேவை காட்டலாம். சூப்பராக இருக்குல்ல என்ட்ரியே. விநாயகர் சிரிக்கிறாங்கப்பா எல்லாம் ஒன்று பார்த்து. சரி போப்பா அப்படி போ. பரவாயில்ல, ரஜினிகாந்த் மாதிரி தடவி போவானுங்க. இல்லை ஸோ இந்த பிளேஸ்லாம் புக் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஸ்வேதா தான். ஸோ என்னோட சங்கவி யூஸ்வலாக வந்து எங்கே போகிறோம் தெரியாம வருவா. இப்போ எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம்னு தெரியாம வரா. எனக்கு எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் தெரியல. நம்ம லெவல் 4 இவர்ல பார்த்தீங்களா போமோகிரானட். நம்ம நல்லா டிஷர்ட் நானும் காட்டுறேன். பாத்தீங்களா மிக்கி மவுஸ். இந்த மிக்கி மவுஸ் செலக்ட் பண்ணது நானும், அந்த போமோகிரானட் செலக்ட் பண்ணது ஸ்வேதா. ஓகே அப்படியே என்ட்ரி. ஓகே வாங்க இப்போ நம்மளோட விலாக்கு என்ட்ரி கொடுக்கலாம். அவங்க கூட அப்படி இன்ஸ்டாகிராம் பேஜ் யூஸ் பண்ணல. எப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆர்கேடியன் பிராண்டிங். சரி போ. அந்த ஹோட்டல் தான் நான் கீழே போடுறேன். ஓகேவா? வாங்க வெல்கம். சமையல்ல உள்ள வந்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். இந்த லெஃப்ட் சைடு போனோம்னா நம்ம தங்கி இருக்க ரூம், மேலே போனா அவங்க தங்கி இருக்க ரூம். ஓகேவா? லெஃப்ட் சைடு உள்ள அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பெரிய மிரர் நம்மள வரவே இருக்கும். அது அவங்க தெரியுது கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி மிரர் கொடுத்தா தான் வருவாங்க அப்படின்னு. முன்ன சொன்ன மாதிரியே முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க மிரர் வச்சு வீடியோ எடுக்கும்போது எல்லாம் இப்படி அந்த பக்கம் நிக்கணும், நாங்க பின்னாடி வீடியோ எடுக்கணும். அப்படியே இல்ல, அந்த அண்ணா இப்படி வந்து நிக்கணும். விஜய் டிவி ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறா. அப்படியே இல்ல, இருங்க இப்போ அந்த அண்ணா தேவைப்படுறாருன்னா அது பேர் என்ன சொல்லு, அது பேர் என்ன சொல்லு. உக்குலேலே அங்க காமிச்சிருங்க. பமுக்குலேன்னுவா வாயிலோடே அது. ஓகேவா? அவளை பொறுத்த வரைக்கும் அது கிட்டார் வீணன்னு சொல்லாம இருக்க வரைக்கும் ஓகே. அதான் ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நான்ஸ்டிண்டா இருக்கு, இதுல மியூசிக் வருது. இந்த அண்ணாவுக்கு இத பத்தி நிறைய தெரியும், அவங்க கிட்ட வேணா கேளுங்க இத பத்தி. எனக்கு நிறைய தெரியாது. இது பேர் உக்குலேலே. நீ கூட பில்டப் பார்த்தா வாசிக்கவே போறீங்க. கிட்டாரோட சின்ன வெர்ஷன். இதுல வந்து ஒரு 12 நோட்ஸ் இருக்கு, அதை வச்சு நீங்க சின்ன வாசிக்கலாம். உங்களுக்கு வாசிக்க தெரியுமா? எனக்கு வாசிக்க தெரியும். 500 ரூபாய் சில்லற இருக்குமா? எதுக்கு? சரி போ. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கியூட். ஓ பேக்ரவுண்ட். சரி போடு 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 போடு. போடு. சோ இந்த இடத்துல ஐயோ அம்மா காசு போடுங்கமான்ற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கியூட்டா ஒரு சீட்டிங் ஏரியா கொடுத்திருக்காங்க. பியூட்டிஃபுல்லா கொடுத்திருக்காங்களா? ஆமா. அப்புறம் அப்படியே இங்க வந்தீங்கன்னா இங்க வந்து டைனிங் மாதிரி இது. ஓகேவா? சோ அப்படியே நம்ம இந்த பேடி ஃபீல்ட பார்த்துட்டே சாப்பிடலாம் காலையில பிரேக்ஃபாஸ்ட்லாம். அப்படிதான் நாங்க இன்னைக்கு சாப்பிட்டோம் காலைல. ஓகேவா? பட் பல்லி கரப்பாம்பூச்சியோட சேர்ந்து சாப்பிடுறது. கரப்பாம்பூச்சி இல்ல, பல்லி மட்டும் தான். ஓகேவா? அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இந்த சைடு வந்து குட்டி கிச்சன். நீங்க சமைச்சீங்க அப்படின்னு கேட்கலாம். பட் நாங்கெல்லாம் ஒன்றும் சமைக்கல, சும்மா இதெல்லாம் இது செட்டப் தான். ஓகேவா? இங்க குக்லாம் பண்ண முடியாது பெருசா. சோ இங்க தண்ணி எல்லாம் வச்சிருக்கோம், பண்ண முடியல. ஏன்னா ஸ்டவ் இருக்கு அப்படின்னு கேட்டுருவாங்கல்ல, அதனால அதுக்கு டிஸ்க்ளைமர் கொடுத்துருவாங்க. ட்ரெயின் ஆயிட்டல இப்படி. சரி இது பெட்ரூமா? ஆமா. இப்போ வந்து இந்த ஏரியா காமிச்சிட்டோமா, சூப்பரா இருந்தது இல்ல. நெக்ஸ்ட் வந்து நம்ம பெட்ரூம் பார்க்கலாம். ஸ்பாட்லைட் வச்சிருக்காங்க, அதுக்காக நம்ம வீடியோ எடுக்கணும்ன்றதுக்காக. நான் தெரியாதுல இந்த ஐட்டமே. ஃபிக்கர் ஆகுது ஸ்பாட்லைட் போட்டோனே. இப்போ இத ஓபன் பண்ணிடலாம். இது ஏய் சமையா இருக்குல, இத ஓபன் பண்ணாலே நல்லா இருக்குமே இல்லையா? தெரியல, அந்த லைட் ஆஃப் பண்ணு. போதும் சங்கவி. தெரியும், நேச்சுரலாவே இருக்கு. ஸோ நல்லா வெல் வென்டிலேட்டடாக இருக்குது இந்த ஹோல் பிளேஸ்மே. பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து வெல் வென்டிலேட்டட், இந்த சைடு எல்லாம் போய்க்கலாம். அப்புறம் ஒரு சிங்கிள் பெட்டு. அப்படியே இப்படி வந்தோம்னா இந்த டோர் ஓப்பன் பண்ணோம்னா வாஷ்ரூம். இந்த வாஷ்ரூம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வெல் வென்டிலேட்டடாக இருக்கும். இதையும் ஓப்பன் பண்ணட்டுமா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிராஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வென்டிலேஷன் தான். இங்கே அங்கெல்லாம் வென்டிலேஷன் தான். என்ன ஒன்று பாத்ரூம் மாதிரி கொடுத்ததுனால பின்னாடி பல்லிகளெல்லாம் வருது. ஆமாம் வருது. ஷவர்லாம் காமிங்கள கியூட்டாக பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் இது மாதிரி இருக்குல்ல, நான் சொன்ன மாதிரி இட்டாலியன் ஸ்டைலில். ஆமாம் லைட்டாக அதான் இட்டாலியன் அண்ட் மெடிட்டரேனியன் மிக்ஸ் பண்ணதா சொன்னாங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எல்லாமே ஒரு மாதிரி வுட் ஃபினிஷில் பிராஸ் ஃபினிஷில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ப்ளசன்ட் ஸ்டே. இந்த ஸ்டே பேர் பார்த்தீங்கன்னா த ஆர்காடியா தானே? ஆர்காடியா. இது வந்து ஏர்பிஎன்பியில் புக் பண்ணாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் இதெல்லாம் பார்த்து புக் பண்ணாங்க. ராம் மேலே பூல் காட்டுவோமா?
பூல் போலாம் மேல போவோம். சோ மேல பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள வரோம். பர்சனல் ஸ்பேஸ்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாம் சேர்த்து புக் பண்ணுவோம். வாங்க. அப்படியே ஜம்ப் பண்ணலாம். பண்ண செத்துருவேன். இன்ஃபினிட்டி பூல் கீழே கொடுத்துருக்காங்களா ஒரு இன்ஃபினிட்டி பூல். இங்க பாருங்க, இந்த பக்கம் பார்த்தா இங்க ஃபுல்லா பேடி ஃபீல் தான் தெரியும். அங்க எல்லாம் ஸோ ஃபுல்லா பேடி ஃபீல்டு. ஸ்விமிங் பண்ணலையா நம்ம இன்னைக்கு? இது இன்னொரு ஷாலே, எனக்கு ரெண்டாவது ரூமு. ஆமா, அந்த பூட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. திண்டுக்கல் பூட்டு. ஆமா, திண்டுக்கல் பூட்டா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல. பூட்ல கூட ஒரு எஸ்தெட்டிக்ஸ். அதான் அவ்வளவு நல்லா வீடு பூட்டு மாட்டேன், க்ளீனும் பண்ண மாட்டேன். ஏக்குள்ள பண்ற மாதிரி. இந்த இடம்லாம் பாருங்க. இது சேர் தானே இது. அங்க உட்கார்ந்து இதெல்லாம் ஓபன் பண்ணிட்டு கீழே வச்சிருக்காங்க. என்ன ஒரே இதுனா பல்லிகள வீட்டுக்குள்ள வருது. ஏசி போட்டா கூல் ஆக மாட்டேங்குது. அவங்க சொல்லிட்டாங்க நம்ம எப்படி இங்க வாழ வந்திருக்கோமோ அதே மாதிரி பல்லியும் வாழ வந்திருக்கு அப்படிட்டு. மேல பேம்பு தைரியத்துல அப்படி பேசுவோம். காசு நான் கொடுத்தேன், அது கொடுத்துச்சா? எங்க ஸ்வேதா காணோம்? என்ன கியூட்டா சீட்டிங் ஏரியாலாம் கொடுத்திருக்காங்க. இங்க கியூட்டா சீட்டிங் ஏரியாலாம் கொடுத்திருக்காங்க. அண்ட் பை தி வே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விக்கிறாங்களா இங்க ஒரு காசு கொடுத்தா? ஆமா, நம்ம கேட்டோம்னா விலை கொடுத்துருவாங்க. விலைக்கு கொடுத்துருவாங்க. ஐ மீன் ரேட் கொடுத்துருவாங்க. சரிவா, நைட் நம்ம பூல்ல இறங்கி ஃபன் பண்றோம். ஓகே. சோ இதுதான் எங்களோட குட்டி வில்லாட்டு. இங்க வந்து உபுட்ல நாங்க 2 days இங்க தான் ஸ்டே பண்றோம். அதுக்கப்புறம் செம்னியாக்கு போறோம். இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மங்கி ஃபாரஸ்ட். எப்படி ஸ்டார்ட் பண்ண பாத்தீங்க எங்கால ட்ரெய்னிங் அப்படி டக்கு ஸ்டார்ட் பண்ணுவா. மங்கி ஃபாரஸ்ட்ல வந்திருக்கோம். இங்க வந்து எங்களை ஃபுல்லா வந்து வார்ன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. உங்களோட திங்ஸ் எல்லாம் சேஃபா வச்சுக்கோங்க. அப்புறமேல இந்த மாதிரி கோப்ரோலாம் இப்படி வச்சுட்டு சுத்தினீங்கன்னா குரங்கு வந்து பிடிங்கிடும். இஃப் இன் கேஸ் திடீர்னு நாங்க எல்லாமே இந்த சைடு குரங்கு மூஞ்சி வந்துச்சுன்னா அந்த கோப்ரோ வந்து வேற யார்ட்டையோ போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த சமந்தாவோட கண்ணாடி தூக்குன குரங்கு எங்க நான் பார்க்கலாம். ஆமா, உன்னை எதுவும் பண்ணாதுப்பா, நீ ராமர். நிறைய தான் இருக்கு. பட் ஒரு குரங்கு கூட காணோம். அங்க இருக்கு. நீங்க எல்லாம் கண்டிப்பா நினைப்பீங்க இந்த மங்கியை பாக்குறதுக்கு எதுக்கு மங்கி ஃபாரஸ்ட் வந்திருக்கீங்க, நம்ம ஊர்ல திருமூர்த்தி மலையில எல்லாம் நிறைய இருக்குமே அப்படின்ட்டு. சரி, இங்க வந்தா இங்க இருக்க மங்கியை பார்க்கணும்ல, அதுக்காக போட்டுருக்காங்க பாரு, கைட்லைன்ஸ் போட்டுருக்காங்க பாரு. மங்கி எல்லாம் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு போட்டுருக்காங்க. Do not look the monkey in the eyes. கண்ணுக்கு கண்ணோட பார்க்காத, ரொமான்ஸ் பண்ணிட்டு மங்கி. ஹலோ, அப்படிதான் இதெல்லாம் இந்த மாதிரி சில ஜோக்ஸ் இப்படி வரும், அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுக்கு மங்கியே பரவாயில்லன்னு போகும்போது தோணலாம். இதுக்கு ராமர் ஜோக்கே பரவாயில்ல. ராமர், ஆமா, என்னால முடியலடா. வாங்க நாங்க லீட் எடுக்கறாங்க. அரே மாதுலே, லீட் எடு. இதுங்க செலக்ட் பண்ணுங்க டி-ஷர்ட். இந்த மாதிரி என்ன வாங்கி கூட. சாரி, வாட் இஸ் இட் கால்? மாதுளை சட்டை. இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. நாங்க இட்டாலியன் ஃபுட் சாப்பிட்டோம். என்ன பெருசா ஏதோ கையில வந்து புடிங்கிரும் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. காணோம். என்னது டெம்பிள் ரன்? இங்க தான் இங்க இன்ஸ்பெக்ஷன். கம்போடியால நீங்க இந்த விளையாட டோம் ரீடர். ஏடிவி நான் சொன்னல, அது டெம்பிள் ரன் கான்செப்ட். அந்த ஏடிவி டெம்பிள் ரன் உள்ள ஓட்டற மாதிரி இருக்கும். நான் அஞ்சு. சரி, இந்த முன்னாடி இந்த மூஞ்சி காமிச்சிங்களா நீங்க? காமிச்சோம். போங்க போங்க. இங்க மங்கி கண்ணுக்கு கண் பார்க்க கூடாது சொன்னாங்க. மங்கி என்ன பண்றே? பாத்து குடுங்க போ. பார்க்காத. பயப்படாதீங்க. மங்கி பார்த்தலாமா பயப்படுவீங்க என்ன? சிச்சி, அதெல்லாம் பிடிக்கிட்டு போகாது. சங்கவி, நம்மளே ஒரு காலத்தில் இப்படி தானே சங்கவி இருந்தோம். இப்போ வரைக்கும் இப்படி தானே பேபி இருக்கேன். கவுண்டர் போடாது, மங்கி முன்னாடி கவுண்டர் போடாது, அசிங்கப்படுத்தாது. ஏன் நீ சில்லி சிக்கன் மாதிரி இருக்க? நீ குளிச்சியா? இல்ல, சன்ஸ்கிரீன் போட்டேன். அதுக்கு முன்னாடி ஆயில் மசாஜ்ல. தைரியமா பயப்படாத. எங்க இருக்கு? தைரியமா இதை பார்த்தா பயப்படுறீங்க? நான் கையில் வச்சுட்டு போவேன். கையில் கோபுரம் இருக்கனால. ஹேர் ஸ்டைல் பற்றி அது அழகாக இருக்கு. இதுதான் அவ்வளோ பில்டப் கொடுத்தீங்களா? கையில் எதுவும் வச்சுக்காதீங்க, ஷர்ட்டை போடாதீங்க. சங்கி என்ன இப்படி உட்காந்துருக்கான்? மண்டை மேலே போட்டுருவானோ ஏதாவது? சோளம் சாப்பிட்ருக்கு சங்கி. அது கண்ணில் பார்க்காதீங்கன்னு சொன்னாங்க. கண்ணை பார்த்து அது கனெக்ட் பண்ணுறோன்னு நினச்சிக்கும் போல. இல்லை இருக்கலாம். நீ குழந்தை அழகாக இருக்குல்ல? ஃபோன் எடுத்து